Hello everyone. இந்த வீடியோல நம்ம நம்பர் சிஸ்டம் தான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ நம்பர் சிஸ்டம் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ராப்ளம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்பர் சிஸ்டம்னா என்ன, அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. ஸோ மேக்ஸே எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்க கூட இந்த நம்பர் சிஸ்டம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா அது அவ்வளோ ஈஸியான ஒரு சாப்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்னால் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1 2 3 4 இது எல்லாமே நம்பர்ஸ் தான். ஆனால் இந்த நம்பர் எல்லாத்துக்குமே நம்ம ஒவ்வொரு டைப்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ நம்பர்ஸ் அப்படின்றது 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ரியல் நம்பர்ஸ், இன்னொன்று இமேஜினரி நம்பர்ஸ். ஓகேவா? இமேஜினரி நம்பர். இப்போ இந்த ரியல் நம்பர்னால் என்ன, இமேஜினரி நம்பர்னால் என்ன? இப்போ 4 6 7 8 அந்த மாதிரி இருக்க நம்பர் எல்லாம் ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இந்த இமேஜினரி நம்பர் அப்படின்றது இப்போ 4 + 8i இல்லைனா 6 1 + 2i அப்படின்னு இது வச்சுக்கோங்களேன். இந்த i அப்படின்னு இருக்குது பாருங்கள், இதெல்லாம் இமேஜினரி நம்பர் அப்படின்னு வரும். ஸோ இந்த இமேஜினரி நம்பரை நம்ம இப்போ படிக்க போகிறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஹையர் கிளாஸஸ், நம்ம டிகிரி படிக்கும்போது அந்த மாதிரி தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் படிக்க போகிறோம். ஸோ ரியல் நம்பர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரியல் நம்பர்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இருக்குது. ஒன்று ரேஷ்னல் நம்பர்ஸ், இன்னொன்று இரேஷ்னல் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன, இரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ √16 என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லாம் ஈஸியாக 4 அப்படின்னு சொல்லிடுவீங்க. இல்லை √4 என்னன்னு கேட்டால் ஈஸியாக 2 அப்படின்னு சொல்லிடுவீங்க. இதுவே √2னா என்ன, இல்லை √3னா என்னன்னு கேட்டால் நமக்கு என்ன வரும்? ஆன்சர் 1.414 அப்படி போயிட்டே இருக்கும். இது அப்படியே 2 something அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு எண்டே இருக்காது. இந்த மாதிரி ரூட்டில் கொடுத்துட்டு அந்த வேல்யூக்கு எண்டே இல்லாமல் போயிட்டே இருக்குது பாயிண்ட்க்கு அப்புறம் அப்படின்னா அது எல்லாமே இரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு வரும். என்னென்ன சொல்லலாம்? √2 √3 இல்லை √5 இதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். இது எல்லாமே இரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ரேஷ்னல் நம்பர்ஸில் எத்தனை டைப்ஸ் பார்க்கலாம். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இன்டீஜர்ஸ், இன்னொன்று என்னென்னா ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேவா? இப்போது ஃப்ராக்ஷன்னா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃப்ராக்ஷன்னா இப்போ 2/3 4/5 இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஃப்ராக்ஷன். இன்டீஜர்ஸ் என்ன அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாமே இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸில் எத்தனை இருக்குன்னா 3 டைப் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், இன்னொன்று நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், அப்புறம் இன்னொன்று 0. இப்போது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் என்ன, பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 இப்படி இருக்கிறதுலாம். இதுவே நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 -2 -3 இதெல்லாமே. அப்புறம் 0 உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் பார்க்கலாம். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று நேச்சுரல் நம்பர்ஸ், இன்னொன்று என்னது ஹோல் நம்பர். ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். அது நேச்சுரல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்னா என்ன, அதுவே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 அப்படி சொல்லி போயிட்டே இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது நேச்சுரல் நம்பர்ஸ், இது ஹோல் நம்பர்ஸ். இப்போது நேச்சுரல் நம்பர்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நேச்சுரல் நம்பர்ஸில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஈவன் நம்பர்ஸ், இன்னொன்று ஆட் நம்பர், இன்னொன்று ப்ரைம் நம்பர், இன்னொன்று காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர்னால் என்ன, 2 4 6 8 இது எல்லாமே ஈவன் நம்பர். ஸோ ஆட் நம்பர்னால் 1 3 5 7 அப்படியே போயிட்டே இருக்கும். ப்ரைம் நம்பர்னால் என்ன, ப்ரைம் நம்பர்னால் 2 3 5 அப்படி. ப்ரைம் நம்பர்னால் என்ன அப்படின்னா இந்த நம்பர் இருக்க நம்பர் ஒன்று அந்த நம்பராலே டிவிசிபிள் ஆகணும், இல்லைனா 1ஆல் டிவிசிபிள் ஆகணும். ஓகேவா? அது எல்லாமே தான் ப்ரைம் நம்பர். இப்போ 2 பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் மட்டும்தான் போகும், இல்லை 1 டேபிளில் தான் போகும், வேறு எந்த டேபிளையும் வராது. 3 பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் தான் போகும், இல்லை 1 டேபிளில் போகும், வேறு எந்த டேபிளையும் வராது. அதே மாதிரி 5. அதுக்கப்புறம் வேறு என்ன நம்பர் சொல்லலாம், 7 சொல்லலாம். அடுத்தது நம்ம என்ன சொல்லலாம், 8 போகும், 9 கிடையாது, 10 கிடையாது, 11 சொல்லலாம். அடுத்தது நம்ம 13 சொல்லலாம். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ப்ரைம் நம்பர்.
காம்போசிட் நம்பர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ப்ரைம் நம்பர் தவிர்த்து எல்லாமே காம்போசிட் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆக்சுவலாக ஒரு நம்பர் வந்து 2 ஃபேக்டருக்கு மேலே இருக்கிறது. இப்போது எந்த நம்பர் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 12 எடுத்துக்கோங்களேன். 12 வந்து 3 டேபிளில் போகும், 2 டேபிளில் போகும், 4 டேபிளில் போகும், 12 டேபிளில் போகும், 6 டேபிளில் போகும். இந்த மாதிரி இருக்கா? அப்போ இதெல்லாம் வந்து காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வேறு என்ன நம்பர் நம்ம எடுக்கலாம்? நம்ம வந்து 4 எடுங்களேன். 4 வந்து 2 டேபிளில் போகும், 4 டேபிளில் போகும், 1 டேபிளில் போகும். அப்போது ப்ரைம் நம்பரை தவிர்த்து இருக்க எல்லாமே நமக்கு வந்து காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் அப்படின்னா இவ்வளோ தான். இப்போ உங்களுக்கு கொஷினில் வந்து 3 ரியல் நம்பர்ஸ், 3 ரேஷ்னல் நம்பர்ஸ், 3 இரேஷ்னல் நம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது நமக்கு வந்து ரேஷ்னல் நம்பர்னால் என்ன, இரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. நம்ம மறுபடியும் ஒரு ரீகால் பார்த்துடலாம். நம்பர்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ரியல் நம்பர்ஸ், இமேஜினரி நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ் வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ், இரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன, ஒரு ரூட் அப்படின்னு இருக்குது. இப்போ 4 இருக்குன்னா 2 அந்த மாதிரி நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ என்ன சிங்கிள் டிஜிட்டாக வர்றதுக்கு பேர் வந்து நமக்கு வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ். அதுவே அதோட வேல்யூ வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் போயிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து இரேஷ்னல் நம்பர்ஸ். அடுத்தது இன்டீஜர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இன்டீஜர்ஸில் வந்து 3 டைப்: பாசிட்டிவ், நெகட்டிவ், 0. பாசிட்டிவ்னா என்னது? 1 2 3 அது எல்லாமே பாசிட்டிவ். நெகட்டிவ்னா -2 -3 மைனஸ் அப்படி மைனஸில் இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன? 2/4, 2/3, 4/5, அதுக்கப்புறம் வந்து 6/9 அந்த மாதிரி போயிட்டே இருக்கல. அது எல்லாமே வந்து ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து இன்டீஜர்ஸில், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், இன்னொன்று வந்து ஹோல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1 2 3ன்னு இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே வந்து நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹோல் நம்பர் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி இருக்கிற எல்லா நம்பரையுமே நம்ம வந்து ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நேச்சுரல் நம்பர்ஸில் மொத்தம் 4 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஈவன், ஆட், ப்ரைம், காம்போசிட். ஈவன் நம்பர் அப்படின்றது 2 4 6 8 அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஈவன் நம்பர். ஆட் நம்பர் என்ன? 1 3 5 7, அதாவது ஈவன் நம்பர் இல்லாதது எல்லாமே ஆட் நம்பர். அடுத்தது ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் அப்படின்றது ஒரு நம்பர், அந்த நம்பரால் டிவைசபிள் ஆகணும். அப்படி இல்லைன்னா 1ஆல் டிவிசிபிள் ஆகணும். இதை தவிர்த்து வேறு எந்த நம்பராலையுமே டிவிசிபிள் ஆகக்கூடாது. அது எல்லாமே நமக்கு ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பரை தவிர்த்து இருக்கிற எல்லா நம்பருமே காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த நம்பர் வந்து மோர் தென் 2 டிவிசிபிளுக்கு அதிகமாக இருக்கும், டிவிசிபிள் ஆகும். இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பாருங்களேன். 8 எடுத்துக்கோங்க. சும்மா 8 வந்து என்னென்ன டேபிளில் போகும்? 2 டேபிளில் போகும், அடுத்தது 4 டேபிளில் போகும், அப்புறம் 8 டேபிளில் போகும், அடுத்தது 1 டேபிளில் போகும். ஸோ இது வந்து காம்போசிட் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்த நம்பர் சிஸ்டம்லேயே நெக்ஸ்ட்டு பார்ட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.